32 ஆண்டுகளுக்கு முன் செய்த சபதம் நிறைவேற்றி காட்டிய பிரதமர் மோடி. பழைய புகைப்படங்கள் படு வைரல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஜனவரி 22ஆம் தேதி புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாகவும் கோலாகலமாகவும் செய்யப்பட்டு வருகின்றன. ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கர்ப்பகிரகத்தில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வில் கலந்து கொள்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான முக்கியஸ்தர்கள் இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அயோத்தி கோயிலில் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யப்படுவதை முன்னிட்டு பிரான் பிரதிஷ்டா எனும் வேத ஆகம வேள்விகள் ஜனவரி 16ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்துள்ளார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஏக்தா யாத்ரா என்ற ஒற்றுமை செய்தியை பரப்புவதற்காக அவர் யாத்திரை மேற்கொண்டிருந்தார். யாத்திரையை வெற்றி பாதைக்கு இட்டு சென்றதில் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் அவரது திட்டமிடல் திறன் அதன் வெற்றிக்கு மிகவும் முக்கியமானது. அவர் யாத்திரையில் பங்கேற்ற ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் மட்டுமல்ல, அதன் கன்வீனராகவும் அதன் வெற்றிக்கு பின்னால் பிரதமர் மோடி இருந்திருக்கிறார். ஏக்தா யாத்ரா ஒருபோதும் விளம்பரத்திற்காக அல்ல. ஏக்தா யாத்ரா ஒருபோதும் உள்ளூர் மக்களை குறிவைத்து அவர்களை கவர்ந்தெழுக்கவில்லை என்பதே நிகழ்வில் உள்ளூர் ஈடுபாட்டை கொண்டிருக்கவில்லை என்ற கூற்றுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இந்த யாத்திரையின் நோக்கம் தேசிய ஒற்றுமைக்கான பாஜகவின் ஆதரவையும் பிரிவினைவாத இயக்கங்களுக்கு எதிரான எதிர்ப்பையும் நிரூபிப்பதே தவிர கட்சியின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவோ அல்லது வாக்காளர்கள் மத்தியில் அதை மேலும் தெரியப்படுத்துவதற்காகவோ அல்ல என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஏக்தா யாத்திரையின் போது அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து பிரதமர் மோடி ராமர் கோயில் கட்டப்பட்டால் மட்டுமே மீண்டும் திரும்புவோம் என்று அப்போது சபதம் செய்தார். எண்ணற்ற இந்துக்களின் பல நூற்றாண்டுகளின் விடாமுயற்சிக்கு பிறகு பகவான் ஸ்ரீ ராமர் ஒரு பெரிய கோயிலில் அவரது ஜென்ம பூமியில் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பயணம் அதன் சரியான முடிவுக்கு நரேந்திர மோடி பார்க்க விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் வாழ்க்கை பயணத்தை விவரிக்கும் மோடி ஆர்ஜு என்ற எக்ஸ் தளத்தில் 32 ஆண்டுகளுக்கு முந்தைய புகைப்படம் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. ஒரு மாநகரத்தில் பேருந்து இல்லாத ஒரு அரசாங்கமா மானங்கட்ட அரசாங்கம். பொதுமக்களுடைய நலனை அவங்க கருதலை. ஓட்டு போட்டாங்க, அனுபவிக்கணும் சார். எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்க தான் படுது சார். அங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா. ஆட்டோக்காரங்களுக்கு வருமானம் இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் அவங்க குடும்பமும் பாதிக்குது. இதை நம்பி ஆட்டோக்காரிலேருந்து எல்லா கடைக்காரும் ஒரு 10,000 பேர் இருக்கிறோம் சார். இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் போகிறதா இருந்தால் 549 ரூபா காமிக்குது. இங்கேருந்து போகிறதா இருந்தால் இந்த கோயம்பேடு இருக்கிற பஸ் 1 2 இருந்தால் என்ன எல்லாத்தையும் காலி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க. இந்த இடம் இந்த கவர்மெண்ட் தேவைப்படுது என்னவோ 80 ஏக்கரா இது. தேச தலைவருங்க பேரை வைக்கலாம், அதை விட்டுட்டு இவங்க பெரிய வச்சுன்னு இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு போச்சுன்னா வாழ்க்கையே கிடையாது சார். இதான் சார் நடக்கிறது. பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சிருக்கலாம். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இல்லைன்னா நான் இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டால் வரவே இல்லை. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பேர் பஸ் அங்கே இருக்கு ரிசர்வ் பண்ணவங்க பஸ் இங்கே இருக்குன்னு வந்துடுறாங்க. ஒரு மாநகரத்தில் பேருந்து இல்லாத ஒரு அரசாங்கமா மானங்கட்ட அரசாங்கம். பெரம்பூர்லேருந்து இங்கே கோயம்பேடுக்கு பஸ் இருக்குது. இப்போ கிளம்பாக்கத்துக்கு பெரம்பூர்லேருந்து பஸ் இருக்கா? இல்லை, ரொம்ப சிரமம் தான் அது. எங்களுக்கு இப்போ கீழம்பாக்கத்துக்கு போகிறதா 37 ரூபா டிக்கெட் ஸ்பேர் போட்டு கீழம்பாக்கம் போய் அதுவும் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டேங்குது. வெளியே ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கேருந்து சேர் ஆட்டோ போட்டு தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணும். இது அரசியல்வாதிகளுடைய லாபத்துக்காகவும் பொதுமக்களுடைய நலனை அவங்க கருதலை. ஏமாந்த தமிழ் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அனுபவிக்கணும் சார்.